பிரதி வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அபய் ஓகா மற்றும் ஏஜி மாசி தலைமையிலான நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு தரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள். குறிப்பாக இந்த விசாரணையின் போது அமலாக்கத்துறையால் 2020ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட அந்த முக்கிய பொருட்களில் அந்த பென்டிரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய 67.74 கோடி பண மோசடி என்பது அப்போது சேர்க்கப்படவில்லை என்றும் அது அமலாக்கத்துறையால் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாக பென்டிரைவ் கைப்பற்றப்படும் போது அந்த ஆவணங்கள் இல்லை என்று அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைத்தார்கள். அதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு சரமாரியான கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக இந்த பென்டிரைவ் கைப்பற்றப்பட்ட போது அதில் இந்த 67.74 கோடி மோசடி தொடர்பான புகார் இருந்ததா என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர், இந்த ஆவணங்கள் இந்த வழக்கு தொடர்பாக 2020ஆம் ஆண்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட போது இந்த பென்டிரைவ் எடுக்கப்பட்டதாகும். இந்த பென்டிரைவ் பொறுத்தவரையில் அது கைப்பற்றப்பட்ட அது சிசிபி என்று சொல்லக்கூடிய கிரைம் பிரான்ச் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகும். சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு அவரிடமிருந்து இந்த பென்டிரைவ் தாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் தெரிவித்தார்கள். அப்போது மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதிகள், நேரடியாக பதில் கூறுங்கள், இந்த பென்டிரைவ் கைப்பற்றப்பட்ட போது இந்த பண மோசடி தொடர்பான புகார் அந்த ஆவணங்கள் இருந்ததா என்ற கேள்வி நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது இன்று விசாரிக்கப்படும் என்று நேற்றைய தினத்தில் நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு தரமாரியான கேள்வி எழுப்பி இந்த குற்றவாளி இந்த குற்றப்பிரிவால் கைப்பற்றப்பட்ட இந்த பென்டிரைவ் என்பது அந்த தொகை பண மோசடி தொகை என்பது சேர்க்கப்பட்டதா என்ற கேள்வியை தரமாரியாக எழுப்பி இன்றைய தினத்திற்கு இந்த நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்தார்கள். பின்னர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினத்தில் இந்த வழக்கு பட்டியலிடப்படாத காரணத்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்பது மிக நீண்ட காலம் என்பதால் இந்த வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக இன்று பட்டியலிடாத காரணத்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்றும், அதற்கு முன்னதாக சில வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணை எடுத்துக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள்.